சுத்தம் என்பது நமக்கு சுத்தமுள்ள வீடுதான். லக்ஷ்மண், மரியாதையே கீழே இறங்கி வா. வந்துட்டேன். இருங்க வந்துடுறேன். லக்ஷ்மண், உன்னை என்ன பண்ண? வந்துட்டேன். ஐயோ, பெரிய பிரச்சனை ஆயிருச்சு. ஐயோ, இன்னைக்கு நீ காலி லக்ஷ்மண் பிரசாத். என் கையில மாட்டு. இல்ல கீழ விட்டுருங்க. என் மேல மாவு போட்டு. அத பாரு. நான் சும்மா விட மாட்டேன். இன்னைக்கு நான் அடக்க ரசிச்சா அது உனக்கு பிடிக்கலையா? வா, என் கையில அண்ணி, நான் போய் தண்ணி கொண்டு வரட்டுமா? தண்ணி வேணுமா? நான் கேக்குறேன். நான் சும்மா விட மாட்டேன். இன்னைக்கு நான் அடக்க ரசிச்சா அது உனக்கு பிடிக்கலையா? உன்னை வா, என் கையில மாட்டு. சந்தியா போலீஸ்காரியா இல்ல இவ போலீஸ்காரியான்னு தெரியல. அட, கண்ணு தெரியல உனக்கு? ரோட்ல நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கா. ஜீப்ப எங்க காணோம், துப்பாக்கிக்கார எங்க காணோம், டிரைவர் எங்க போனா, வேலைக்கார எங்க போனான்னு காலங்காத்தாலே கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கா. இவளுக்கெல்லாம் வேற வேலை வெட்டி. மன்னிச்சிருங்க. என்னாச்சு? ஆண்டவா ராமா, என்ன விட்டுருங்க. ஏ லக்ஷ்மண், என்ன இதெல்லாம்? அது ஒண்ணும் இல்லம்மா. மேல மேலையா? கீழே. கீழையா? ஆமா, மாவு கீழே விழுந்துருச்சு. இரு. ஆண்டவா ராமா, உன்னை இன்னைக்கு எவ்வளவு மாவை வீணாக்கி இருக்க. மாவை எடுத்து இப்படியே பண்ணுவேன். மீனாட்சியா? நான் மேல போனேன், மாவு வந்து கீழே போட்டேன். ஆண்டவா ராமா, ஒண்ணு இவ இல்லன்னா அவ. இவங்க பண்ண பிரச்சனையில நான் சந்தியாவுக்கு பாட்டில கொடுத்து அனுப்பவே மறந்துட்டேன். தலையில. ஆண்டவா ராமா. அம்மா, நான் வேணா மேடம்க்கு அதை கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். எனக்கு போதும் இங்கே நிறுத்துறீங்க. இங்கயா? எதுக்கு இங்கே நிறுத்த சொன்னீங்க? இங்க எங்கேயோ போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற மாதிரி தெரியலையே. இங்கதான் அது பக்கத்துல இருக்கு. ஆஃபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற டிராஃபிக் போலீஸ் எல்லாம் எப்படி வேலை பார்க்குறாங்கன்னு பார்க்கலான்னு போறேன். அது மட்டும் இல்லாம உண்மையான டியூட்டி ஸ்டேஷனுக்குள்ள மட்டும் இல்ல, ஸ்டேஷனுக்கு வெளியவும் பார்க்கணும். சரி, உங்க விருப்பப்படியே செய்யுங்க. பார்த்து ஜாகிரதையா போங்க. இன்னைக்கு உங்க டியூட்டியோட முதல் நாள், அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா வெயில் அதிகமா இருக்கு. தண்ணி குடிச்சிட்டே இருங்க. என்ன? சரி. வரேன். என்ன மன்னிச்சிருங்க, உங்ககிட்ட நான் போய் சொல்லிட்டேன். ஏன்னா என்னால என்னோட ஸ்டேஷன் உங்களுக்கு காட்டவே முடியாது. காட்டினா நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க.